பாஜகன்னு காட்டி காட்டி பாஜக வந்துடும், பாஜக பூந்துன்னு காட்டி எல்லா அயோக்கியத்தனங்களையும் திமுக சத்தம் இல்லாம செஞ்சுக்கிட்டு இருக்கு. எல்லா வேலையும் செய்யறான்ல. செந்தில் பாலாஜி வந்து பழி வாங்குறாங்கன்னா, ஆமா பழி வாங்குறாங்க. எப்படி பழி வாங்குறாங்கன்னா, அமித்ஷாவோட மகன் ஜெய்சாவோட சொத்து மடங்கு வந்து பல மடங்கு உயருது. அவர் மேல வந்து வருமான வரித்துறையோ அமலாக்கத்துறையோ நடவடிக்கை எடுக்காம செந்தில் பாலாஜி மேல எடுக்கிறது வந்து பழிவாங்கல்னு சொல்லலாம். அப்ப என்ன பண்ணணும், நீங்க அமித்ஷாவோட பையன் வீட்டுல வருமான வரித்துறையும் அமலாக்கத்துறையும் அனுப்புங்கன்னு பேசலாம். செந்தில் பாலாஜி அப்பல் கட்டணும்னு பேசக்கூடாது. ஐயா நல்ல கண் இருக்கிறாங்க, மறைந்த ஐயா சங்கரையா இருந்தாங்க. இந்த சங்கரையா வீட்டுல நல்ல கண் வீட்டுல வந்து இந்த அமலாக்கத்துறையோ வருமான வரித்துறையோ சோதனை போட்டு அவங்களை பழிவாங்க முடியுமா? கரைபிடியாத கரங்களுக்கு சொந்தக்காரரா இருந்தா ஒன்னும் செய்ய முடியாது. ஆனா இங்க இருக்கிறது எல்லாமே ஊழல் பெருச்சாளிகள், ஊழல் பேர்வடிகள். உதயநிதி ஓப்பனா சொல்றாரு, என் தங்கச்சி வீட்டுக்கு போயிருக்காங்க, அடுத்து என் வீட்டுக்கு வாங்க, எங்கனாலையும் வாங்க, நான் ரெடின்னு தான் சொல்றாரு. எல்லா வீடும் ஓப்பன்ல தான் இருக்கு, நீங்க வந்து பாத்துட்டு போங்க சொல்றாங்கல்ல, சவாலும் விடுறாங்கல்ல. ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன். ஆமா, அந்த உதயநிதியோட வலதுகரம் சொல்லப்படுற ரித்தீஷ் எங்க இருக்காரு? ரத்தீஷ் ஏதோ ஒரு அளவு எங்க இருக்காரு? தமிழ்நாட்டில் இருக்காரா? இந்தியாவில் இருக்காரா? இந்த பராசக்தி அப்படின்னு படத்தை போட்டு அஞ்சாமை திராவிடர் உடமையடா அப்படின்னு படத்தை இறக்கிறார் இல்ல ஆகாஷ் பாஸ்கர், அவருங்க இருக்காரு. நான் தான் ஈடிக்கும் பயப்பட மாட்டேன், மோடிக்கும் பயப்பட மாட்டேன்னா ஏன் ஓடி ஒளிஞ்ச? ஏன் நாட்டை விட்டு ஒண்ணு இல்ல? உதயநிதி எங்க ஒளிஞ்சாரு? உதயநிதியோட வலது கரம் இந்த ரித்தீஷ் எல்லாம். ஆகாஷ் பாஸ்கர் யாரு? இவங்க சொந்தக்காரங்க தானே. அதுக்கு அவங்க பொறுப்பேற்க முடியுமான்றாங்க அவங்க. ஏங்க ஈடிக்கு மோடிக்கு பயப்பட மாட்டாங்களா? உதாருங்க, வெட்டி உதாருங்க. 2011 காலகட்டத்துல மேல் தளத்துல வந்து தயாளமாட்ட சிபிஐ விசாரணை, கீழ்த்தளத்துல காங்கிரஸ் வந்து 63 தொகுதியை வாங்கி கொண்டு போச்சு 2011. கருணாநிதியே வந்து தண்ணி குடிக்க வச்சுச்சு அன்னைக்கு காங்கிரஸ் ஆட்சியே. நீ பிஜேபி பயப்பட மாட்டியா? நீ ஈடிக்கு பயப்பட மாட்டியா? மோடிக்கு பயப்பட மாட்டியா? அதெல்லாம் அந்த விட்டு அடிக்கும் திமுக.